அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அதிகமானவங்க எனக்கு கால் பண்ணுறீங்க இந்த ஸ்கூல் பேக் சம்மந்தமாக. ஸ்கூல் பேக் கொடுக்கத்தான் வந்தேன், எல்லாத்துக்கும் கொடுக்க இயலாது, கொடுக்க விடுறீங்க இல்லை. பாடசாலைக்கு செல்லாத பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல் பேக் எடுக்கிறீங்க, நியாயமா? இது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? நான் சல்லிக்கு விற்றாலும் பரவாயில்ல, நான் எனக்கிட்ட தார தனவந்தர்கள் மூலியமாக யார் யார்கிட்டையும் பேசி இல்லாத பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுக்குவார். அப்போ நம்ம இலவசமாக கொடுக்க போல் எடுக்கிறவங்க கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? அடே என் பிள்ளைக்கு கொண்டு கிடச்சிச்சு, அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு கிடச்சிச்சா என்றதை பார்க்கணும். இந்த 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 குவாலிட்டி வரணும் மனுஷர்களோட உள்ளுக்க. இன்னொருத்தர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டே இல்லை, உங்களோட விடம் எங்களுக்கு கஷ்டமாயிக்கு வாப்பா ஒரு பேக் தாண்டு கேட்குறீங்க. கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும் இல்லையா? அடே எங்களுக்கு அல்லாஹ்தால ஒரு கஷ்டத்தை தந்திக்கிறான், ஓகே, எங்களையும் விட இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்திக்கிறான். எப்பயுமே நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது, எங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும். இன்றைக்கு வெள்ளம்பட்டி பிரதேசம், கொல்லநாவு பிரதேசத்தில் எவ்வளோ மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வாய் கூசாமல் எங்களுக்கு தாங்கன்ற ஒரு பேக் கேட்குறோமே, நான் தப்பு சொல்லலை, அது கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இன்றைக்கு ஒரு ஸ்கூல் கொழும்புல ஒரு முஸ்லீம் லேடிஸ் காலேஜ் உண்டு, எனக்கு கோல் அடித்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு 700 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, ஸ்கூலுக்கு வாரத்துக்கு யூனிஃபார்ம் இல்லை, ஸ்கூலுக்கு வாரத்துக்கு பேக் இல்லை, ஸ்கூல் போட்டு வர சப்பாத்தி இல்லை பிள்ளைகளுக்கு. அப்போ நான் இப்போ ஐடியா பண்ணினு ரைட், இப்படித்தானே வாரீங்க, இதுக்கு ஒரு நல்ல கிரமம் என்ன செய்யலும். டைரெக்டாக நாளைக்கு பாடசாலைகளுக்கு நான் போகிறேன், பிரின்சிபலோட எல்லாத்தோடையும் பேசிட்டு பாடசாலையில் அனுமதி லெட்டர் எடுக்கிறேன். அனுமதி லெட்டர் எடுத்து அந்தந்த பாடசாலைக்கு தேவையானதை அந்த பாடசாலைக்கே பிரித்து கொடுக்க போகிறோம். வேலை முடிஞ்சு, இது வேலை முடிஞ்சு, இதுதான் சிம்பிள் கேஸ். ஏண்டா நாங்கள் இதை தலையில் போட்டு கொண்டு இருக்க போல நீங்கள் எங்களை பிச்சு தின்னுறீங்க. அடே ஒருத்தர் செய்கிறானே, ஏதோ ஒரு நல்லது, 4 பேருக்கு நல்லவு நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போமே, அந்த தன்மை இல்லை. இந்த தன்மை இல்லாததான் நீங்கள் எனக்கு உள்ள பிரச்சனை. அப்போ அதனால நான் இந்தியாவிலேருந்து யாருக்கும் நான் பேக் தர மாட்டேன். நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன், நேராக ஸ்கூலுக்கு வர போகிறேன். பிரின்சிபலோட பேசி உங்களோட ஸ்கூலில் லிஸ்ட் எடுங்க, எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளோட லிஸ்ட் ஸ்கூல் மூலியமாக ஸ்கூல் லெட்டர் ஹெட்டில் எழுதி சைன் பண்ணி ஏண்ட பேரை போட்டு என் கையில் தந்தால் அந்த பாடசாலைக்கு தேவையான அனைத்து உபகரணத்தையும் ஏண்ட வீட்டுக்கு எடுக்காமல் அந்த பாடசாலைக்கு நான் பிரித்து கொடுக்க போகிறேன். இப்போ சார் தானே, இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு டென்ஷன் இல்லை. எதை கொடுத்தாலும் ஒத்தனுக்கு தான் அடிச்சு கொள்றீங்க. அதனால நல்ல பெட்டர் ஐடியா. எனக்கு நாளைக்கு எல்லாம் ஸ்கூலாலே லெட்டர் தராங்க, ரிக்வெஸ்ட் லெட்டர். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடையும் நான் பேசிட்டேன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாலே எனக்கு பர்மிஷன் தராங்க, எனக்கு இதை செய்யலாம் என்றதை அப்ரூவல் தராங்க. இந்த 3 அப்ரூவல் லெட்டரும் வேண்ட கையில் இருந்தால் ஒத்தனை கூட நான் சொல்கிற மாதிரி தான் கஷ்டம். அதனால நான் இறங்கி செய்ய போகிறேன். யாருக்கு டொனேஷன் பண்ணுறதா இருந்தாலும் டைரெக்டாக அவங்களோட ஸ்கூலுக்கு நீங்கள் பண்ணு. 4 பிள்ளைகள் படிச்சுட்டு போகட்டும்டா, பாவண்டா, தெரியுமா? இந்த சீசனில் எக்ஸாம் வருது. இப்போ ஸ்கூலில் உங்களை லீவ் கொடுத்து போனால் பிள்ளைகளோட படிப்பு இல்லாமல் போயிட்டு, நாளைக்கு எங்களோட சமுதாயத்தை யோசிக்கணும். ஒரு புள்ள படிப்பு இல்லாமல் போனால் முஸ்லீம் சமுதாயம் தலைக்குனியும், தமிழ் சமுதாயம் தலைக்குனியும், சிங்கள சமுதாயம் தலைக்குனியும். ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புறன்ற இது நல்ல படித்த பட்டதாரிகளை உருவாக்குறது. கல்விக்கு கரம் கொடுப்போம். இந்த ப்ரொஜெக்ட் பேர் பேக் டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற நாளையிலேருந்து இந்த ப்ரொஜெக்டில் 1% ஆசிஃப் அஸ்லாம் எடுக்க போகிறது இல்லை. இன்ஷால்லா எனக்கு வந்த சல்லி, எனக்கு வார சல்லி எல்லாத்துக்கும் நான் ஸ்கூல் பேக்கை வாங்கி ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தனிப்பட்ட முறையில் இல்லை, அந்தந்த பாடசாலைகளை ப்ரொமோட் பண்ண போகிறேன். வேண்டிய பாடசாலைகள் என்னையோட கண்டெக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கூலுக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபட நான் தயார். இதில் எனக்கு ₹1 சம்பளம் வேண்டாம், இலவசமாக உங்களோட ஸ்கூலுக்கு பாடுபட நான் தயார். உங்களோட ஸ்கூலுக்கு வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு டாலர்ஸ் வேணுமென்றாலும், எத்தனை பவுண்ட்ஸ் வேணுமென்றாலும், எத்தனை ஜப்பான் எண்கள் வேணுமென்றாலும், இலங்கை ருபீஸ் வேணுமென்றாலும் கொண்டு தர நான் ரெடி. உங்களோட பிள்ளைகளோட லிஸ்ட் எடுங்க, டோட்டல் அமௌண்ட் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, எத்தனை ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லடா பிள்ளைகளுக்கு, எங்க போயிட்டு சொல்ல? பொம்பளை பிள்ளைகள் பாவம், எல்லா யூனிஃபார்மும் சேர்த்தோட போயிட்டு
ஒரு புள்ளைக்கு 4 யார் புடவை, ஒரு யார் 300 ரூபா மெனி வைப்பேன். 4 யாருக்கு 1200 ரூபா. எவ்வளோ பெரிய ஒரு நன்மை தெரியுமா? வாங்கி கொடுப்போம். பஜார்லேருந்து இறக்க போகிறோம் வெளில போடுவேன். எத்தனை பண்டல் ஒன்று மண்டாலும் இறக்குவோம் இன்ஷா அல்லா. 1 ரூபா இல்லை, அல்லாவுடைய நம்பிக்கையோட, என் ரப்போட நம்பிக்கையோட இந்த வீடியோவை போடுறேன். நான் இறக்குறேன் போடுவேன், நான் தாரேன் எல்லாம் ஸ்கூலுக்கு. பட் அதான் ஒன்றே உண்டு, அனைத்தையும் வெளிப்படையாக செய்யும். ஒன்றே ஒளிவு மறையவா செய்யலாம். ஏன்ற கண்டிஷன் ஆயிட்டான். யார் ஒரு புடவை ரோல் தந்தால் நாங்கள் அவனோட பேரை சொல்லி அவனை புகழுவோம், 4 நல்ல வார்த்தை சொல்லுவோம். அப்போ தான் கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் உருவாகும். இதுக்கு கண்டிஷனுக்கு ஓகே. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட 2 ஸ்கூல் ஓகே சொல்லிட்டாங்க. நான் 2 ஸ்கூலுக்கும் நாளைக்கு போகிறேன், லெட்டர் எடுக்கிறேன். ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஸ்கூலை ப்ரொமோட் பண்ணுவோம். பிள்ளைகளை கொடுக்குறதா காட்டுறதா அது அவங்களோட விருப்பம் ஸ்கூல்கிட்ட. பட் நாங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கு சாமனம் எடுத்து கொடுத்தாலும் இதை வெளிப்படையாக காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். செய்வோமா? பிள்ளையோல இந்த வீடியோ பார்க்க சின்ன பிள்ளையோலாம் ஸ்கூல் போக ரெடியா? அஸ்லாம் மாமா ஈகிறன். உலகம் முழுக்க இந்த மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற சந்த மாமா ஈகிறாரு. கவலைப்பட தேவையில்லம்மா. போமா ஸ்கூலுக்கு எல்லாரும் ஓ ரெடியாகுவோமா? படிப்போமா எல்லாம் நல்ல? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ்.